ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். தட் இஸ் நத்திங் பட் அன் ஏலகிரி. ரொம்ப குட்டி மலை தாங்க. அண்ட் சென்னையிலேருந்து ஒரு 2.5 to 3 hours ட்ராவல் தான் கூட. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும் ஃபேமிலியோடனா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம போயிட்டு வரலாம். ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கீங்க, இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளேசஸ்க்கு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் போகிற வேலை தான் ஆம்பூர் இருக்குது. ஸோ ஆம்பூரில் ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி எப்படி. ஸோ நாங்கள் கிளம்பிட்டு அது மத்தியான டைமுன்றதுனால ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியில் போயிட்டு அழகாக ஒரு பிரியாணியை வாங்கிட்டு 65 வாங்கிட்டு செம்மையாக சாப்பிட்டுங்க. அண்ட் ரேட்ஸ் ஆர் மச் சீப்பர் தேர் ஆக்சுவலி கம்பேர்ட் டு சென்னை. டேஸ்ட்டும் சூப்பர்பாக இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் திருப்பி ஏலகிரியை நோக்கி பயணிச்சிட்டு இருந்தோம். ஸோ நம்ம விஷுவல்ஸில் தெரியுது பார்த்திங்களா, இந்த மலை தான் அந்த ஏலகிரி மலை. ரொம்ப சின்ன மலை தான், ஒரு 15 to 20 minutes ஏறிடலாம். ஸோ ஏறின பிறகு உங்களுக்கு அந்த சிட்டி வியூக்கான ஒரு ஸ்பாட் இருக்கும். த ஹோல் என்டையர் சிட்டி அந்த ஏலகிரி மலையிலேருந்து பார்க்குற மாதிரி 10 to 15 minutes ஏறிடலாங்க தாராளமாக. ரொம்ப சின்ன மலை. ஸோ அதனால் சில்னஸ் அந்தளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்காது நீங்கள் ஊட்டியோ கொடைக்கானலோ போகிற அளவுக்கு. ஸோ நீங்கள் ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதிரி டைமில் போனீங்கன்னா அந்த சில்னஸை கொஞ்சமாக ஃபீல் பண்ணலாம். அப்புறம் அங்கே ஏலகிரி பார்க் இருக்குது. ஸோ அங்கே கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் போனது வீக் டேஸுன்றதுனால கூட்டமே இல்லை சுத்தமாக. ஸோ வீக்கெண்டில் சீசன் டைமில் இல்லை ஹாலிடே சீசன் டைமில் போனால் பயங்கர கூட்டமாக இருக்கும். அண்ட் சாட்டர்டே சண்டேஸில் அந்த தீம் பார்க்கில் இருக்க மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபங்க்ஷனலாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் போனப்போ அது வீக் டே ப்ளஸ் ஹாலிடே சீசனும் இல்லைன்றதுனால அந்தளவுக்கு எந்த ஒரு இதையும் ஃபங்க்ஷனலாக வச்சிடல அவங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா ஈட்டபிள்ஸ்க்குன்னு தனியான ஏரியா இருக்குது, போட்டிங் ஸ்பேஸ் இருக்குது, கிட்ஸ் ஜோன் இருக்குது, சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. ஸோ அண்ட் ஒரு பேவ்மெண்ட் மாதிரி இருக்குது, அதில் ஃபுல்லாக ட்ரீஸ் வச்சுருப்பாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்திருந்தோம். நான் ஃபைனலாக அட்டாச் பண்ணிப்பேன் இந்த வீடியோவில், பாருங்கள் கிளிப்பிங்ஸில், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குரங்கு பிடிங்க போது சங்கி வச்சிரும் ஒன்று. குரங்குங்க நிறைய இருந்ததுங்க. எனக்கு போட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சில் இல்லாமல் ப்ரீஸியாகவும் இருந்தது. அட் த சேம் டைம் செம்ம விஷுவல்ஸாக இருந்தது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, காமாக இருந்தது, ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஒரு 2 days ஃபேமிலியோடு போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வரணும். ஷார்ட் ட்ரிப்பில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஏலகிரி இஸ் தி பெஸ்ட்டு ஸ்பாட். அண்ட் இப்போ உங்களுக்கு கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் டைம்ன்றதுனால எங்கே போகணும், எந்த டெஸ்டினேஷன் போகணுன்ற ஒரு யோசனையில் இருக்குங்க. கண்டிப்பாக ஏலகிரி போங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரீம் சில்னஸ் இல்லை, அட் தி சேம் டைம் இட்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அஸ் வெல். ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்க்கு ஃபேமிலியை கூட்டிகிட்டு போயிட்டு பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு சில் பண்ணிட்டு வாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க பசங்க. ஃபைனலி நான் சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச ஸ்பாட்டில் நிறைய பிக்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து பியூட்டிஃபுல் மெமரிஸோடு நாங்கள் கிளம்பியாச்சுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சூப்பராக வேறு ஒரு ஸ்பாட் அண்ட் இந்த ஸ்பாட் டிஸ்கிரிப்ஷன்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.